सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி. முதல் பாசுரம். பெருமாள் தன்னுடைய நெஞ்சையே இருப்பிடமாக கொண்டு விட்டார் என்பதை பலவாறு அனுபவிக்கிறார் வரும் பாசுரங்கள். சென்னி ஓங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதராசதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொற்றி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப் பொறி ஒற்றிக்கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. சென்னி ஓங்கு தன் திருவேங்கடம். திருப்பதி மழையை சொல்லி குறிப்பிடுகிறார் இங்கே. சென்னி ஓங்கு சிகரம் வானலாவும் உயர்ந்து வானத்தை தொடுமளவிற்கு இருக்க பெற்ற அப்படிப்பட்ட மலை, சிகரம் வானலாவு உயர்ந்திருக்க பெற்ற குளிர்ந்த திருவேங்கட மலை. மலையினாலே குளிர்ந்துதான் இருக்கும் தன் திருவேங்கட மலை. அந்த மலை எப்படி இருக்கும்? குளிர்ச்சி மிகுந்த மலையாக இருக்கிறதாம். எப்படி நம்மளுடைய உடம்புல 3 விதமான வெப்பம் உஷ்ணம் வியாதிகள் எப்படிலாம் வரும் அப்படின்னா, ஒரு வியாதி எப்படின்னா வியாதி வரும், வியாதி நோய்வாய்ப்பட்டு இறக்கிறது உண்டு. புழு பூச்சிலாம் கடிச்சு அப்படி ஒரு வியாதி, அப்படி இறப்பதற்கான ஒரு வழி. இன்னொரு வழி வெள்ளம் சுனாமி அப்படின்னு சொல்கிறோன்னே, அது மாதிரியும் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மலைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பெற்றுடலாம். பெருமாள் நம்ம கிட்ட வந்துட்டார், அடியவரான நம்ம வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அப்படி ஒரு இடம். சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் குளிர்ந்த திருவேங்கட மலையை இருப்பிடமாக உடையவனே, உலகத்தவரை வாழ்விப்பதற்காக உலகு தன்னை வாழ நின்ற நம்பி, உலகத்தில் உள்ள அடியவர்களுடைய அவர்களுடைய குற்றங்களையெல்லாம் கண்ணெடுத்து பாராத, என்ன ஒரு சின்ன தப்பு, என்னவோ தப்பு பண்ணுறோம், அதெல்லாம் அவர் பொருட்படுத்துகிறே இல்லை. ஐயோ என்னை தேடி வந்துட்டார், என்னுடைய பக்தன் வந்துட்டார் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் தான் இருப்பார். உலகு தன்னை வாழ நின்ற நம்பி, உலகத்தவரை வாழ்விப்பதற்காக எழுந்தரில் இருக்கும் கல்யாண குணங்களை நம்பி வாழ நின்ற நம்பி, கல்யாண குணங்கள் சிறந்த குணங்களை பெற்றவர் பெருமாள். தாமோதரா தாமம்னாக்கா தாமம்ன்ற தாம்பினால் கட்டப்பட்ட, யசோதையினால் தாம்பினால் கட்டப்பட்ட கண்ணன் இருக்கார் இல்லையா, அப்படியும் யசோதைக்கும் அடங்கி இருக்கிற அந்த பெருமாள் பக்தனை பார்த்ததும் எப்படி இருக்காராம், அப்படி ஒரு பலவிதமான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். தாமோதரா சதிரா சதிகாரனேன்னு சொல்லுவோம் இல்லையா, சதிரா 1000 குத்தம் செய்யட்டும், எனக்கு என்னுடைய பக்தன் என்னை தேடி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு குணம் அவர்கிட்ட. சிறந்த கல்யாண குணங்களை நிறைந்தவனே தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு, ஆத்மாவாகிய என்னுடைய ஆத்மாவையும் என் சொத்தாகிய உடம்பு என்னுடைய சரீரமும் உன்னுடைய திருச்சக்கரத்தாலாகிய வில்லினையால் அணிந்து என் மேல் மிகுதியாக பொழியும் உனது கருணை, என்கிட்ட அப்படி ஒரு கருணை, நின்னருளே புரிந்திருந்தேன், மிகுதியாக பொழியும் உனது கருணையையே விரும்பி இனி விரும்புகின்றேன், அதை விரும்புகிறேன், உன்னுடைய அருளை தான் நான் விரும்புகின்றேன். இனி என் திருக்குறிப்பை, இந்த என்ன அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படிங்கிறது, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு ஆச்சரிய கொஸ்டின் மார்க் போடுறாரு பாருங்க. இனி என் திருக்குறிப்பே, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நீயே என்னை என் நெஞ்சில் வந்து சேர்ந்துட்ட, எனக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அனுபவிக்கிறார். பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே. பறவையேறு பரம்புருடா, அவருடைய வாகனம் எதுவாக இருக்கிறது?
கருடாழ்வாருடைய சொல்கிறார், பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் மேல் ஏறுகின்ற தேவ புருஷனே, தேவாதி தேவனே, புருஷோத்தமா, வேறு கதியற்ற எனக்கு என்னை கை கொண்ட பின், என்னை நீ ஆட்படுத்தி கொண்ட பிறகு சம்சாரமாகிய கடலுள் வறண்டு போய், சமுத்திரத்தில் கடலுள் வற்றி என்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கி பெரும் பதம் ஆகின்றதால் நன்மை பெற்றிருக்கின்றேன். உன்னால் எனக்கு நன்மை கிடைத்திருக்கிறது. இந்த ஆத்மாவை நல்ல வழியில் போக ஒட்டாது, நல்வழியில் போக ஒட்டாது தடுத்து, கெட்ட வழியெல்லாம் இல்லாமல் நல்வழியில் போக ஒட்டாது தடுத்து, அதாவது நம்மளுடைய மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை கெட்ட வழிக்கு தான் கொண்டு போகும் அந்த மாயை. அதையெல்லாம் யார் தடுத்தா? நம்ம பெருமாளே தடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார். தீய வழியையெல்லாம் போய்க்க முடித்து பாவங்களை கூட்டம் தீயினால் கொல்லப்பட்டு வெந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி இருக்கான்? இரவு செய்யும் பாவக்காடு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தீக்கொலி வேகின்றதால், தீயில் போட்டு வெந்து கொண்டிருக்கிறதா நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்குறது அந்த பெருமாளே நமக்கு செய்கிறார். அறிவை என்னும் அமுத ஆறு தலை பற்றி வாய்க்கொண்டதே. பக்தியின் மிகுதியில் எப்படிலாம் புலம்புறார் பாருங்க. பிறவி துன்பங்கள் எல்லாம் நீங்கி ஞானம் பெற்று அறிவை என்னும் அமுத ஆறு, ஞானம் என்கின்ற அமுத நதியானது தலைவரையிலும் தலை பற்றி வாய்க்கொண்டதே. அந்த பக்தி பெருக்கில் எப்படி சொல்ற, தலைவரையிலும் பரவி என்னை கொண்டு விட்டது. பக்தியானது மேல்மேலும் வார்ந்து பெருகி போயிடுச்சான் அப்படிங்கிறார். எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுளே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் யார் பெறுவார்? நம்மன் போல வீழ்த்து அமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தனவே. ஆஹா, எப்படி சொல்ற? எம்மனா என் குலதெய்வமே, எமக்கு தலைவனே, என் குலத்துக்கு தெய்வமே, என்னுடைய நாயகனே, என்னுடைய தலைவனே, நின்னுளே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகில் யார் பெறுவார்? உன்னுடைய அபிமானத்தால், உன்னுடைய கருணையினால் நான் பெற்ற நன்மையை இந்த உலகில் வேறு எவர் பெற முடியும்? பெற இயலும்? கேள்வி கேட்கிறார். நம்மன் போல வீழ்ந்து, யமன் போல, யமன் இந்த இடத்துல நம்மன்கிறது யமனாகவும் எடுத்துக்கள். நமன் போல நகரத்தில் விழச் செய்து அழுந்தச் செய்கின்ற, நமக்கு பாவங்களை எல்லாம் அழுந்தச் செய்யும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம், உலகில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் சும்மனாதையே கைவிட்டு மூச்சு விடவும் முடியாமல் அப்படி ஒரு திணற மாதிரி என்னை விட்டு ஓடிப்போய் நீ உன்னுடைய கருணை நீ என் நெஞ்சுக்குள்ளே வந்துடாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற பாவம் எல்லாம் எப்படி போகுதான்? ஐயோ, பெருமாளே வந்துட்டாரே, இவர்கிட்ட இருக்க முடியுமா? அந்த பாவங்கள்லாம் தூறுகள் பாய்ந்தனவே, புதரில் போய் ஓடிக்குதான், அந்த ஓடிவிட்டது அப்படிங்கிறார். சும்மனாதே கைவிட்டு ஓடி தூறுகள் பாய்ந்தன, மூச்சு விட முடியாமல் என்னை விட்டு ஓடிப்போய் புதர்களில் ஒளிந்து கொண்டனவாம். ஆஹா, கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் உடல் உருகி வாய் நிறத்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா தடவரை தோள் சக்கரபாணி சார்ங்கவில் சேவகனே. தடவரை தோள் சக்கரபாணி, ஆகா, எப்படி பெரிய மலை போன்ற தோள்களையும் சக்கரத்தாழ்வானையும் உடையவனே. சார்ங்கவில் கையில் எப்படி வில்லையும் சேர்ந்திருக்கார். பெரிய மலை போன்ற தோள்களை உடையவரே அப்படிங்கிறார். கடல் கடைந்து அமுதம் கொண்டு சார்ங்கம் என்னும் வில்லை தரித்த வீரனே, திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து அமுதத்தை எடுத்து கலசத்தை நிறைத்தது போல் என்னுடைய நெஞ்சில் நிறைஞ்சிருக்க, அப்படியே உடல் உருக பெற்று வாயை உடல் உருகி வாய் திறந்து, வாயிலேருந்து வார்த்தையே வரலையா, வாயால் பாடி வாய் திறந்து மடுத்து இரு கைகளையும் கூப்பி உன்னை நிறைத்து கொண்டேன். என்ன செஞ்சேன்? உன்னை உட்கொண்டு நான் அந்த அமுதத்தை சாப்பிட்டா மாதிரி நான் உன்னை என் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குறுகப்பெறா. அப்படிப்பட்ட இனி கொடிய தண்டங்கள்லாம் என்னை அணுகாது.
இனி கொடிய தண்டங்களை நடத்துபவனான யமனும் என்கோல் ஆடி குறுகப் பெறா. அப்படிப்பட்டவனும் எனது செங்கோல் செல்லும் இடங்களிலும் அணுக வல்லவன் அல்லன். அப்படிப்பட்ட எவருமே யாரும் என்னை வந்து தொட முடியாது, டச் பண்ண முடியாது அப்படிங்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த முறை. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.